சிவிதா என்ன பீடி சுற்ற ஆரம்பிச்சாச்சா? ஆமாம், பீடி சுற்ற ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு. சரி சரி. இதெல்லாம் நீ என்னது இதெல்லாம் அந்த ரோஸ் கலரில் ஒன்று இருக்குது, கத்தரிப்பான் வச்சுருக்க, எதுக்கு வச்சுருக்க? இதெல்லாம் பீடி சுற்றுறதுக்கு தேவையான பொருட்கள். அது என்ன பண்ணணும்? அது ரோஸ் கலரில் இருக்கலாம், அது பேர் என்னது? இது வந்து அளவுக்கு நம்ம சுற்றுற பீடி வந்து இப்படி அளவு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். எல்லா பீடியும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காண்டி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இது அளவுக்கு. சரி. அப்புறமா இதுதான் இது எல்லாம் இதோட மெயினே இதுதான். இதை எடுத்து தோலை இப்படி அள்ளி வச்சு இப்படி தோலை வச்சு இப்படி உருட்டணும். பின்னாடி ஒரு வால் மடக்காது. ஆமாம், அவ்வளோதான். இதை சுற்றிட்டு அந்த நூலை எடுத்து கட்டிட்டு இந்த இதில் கட்டையில் வச்சு எடுத்து தோல் அள்ளி போட்டு இப்படி மடக்கி எடுத்துட்டா பீடி ரெடி. இப்போ அதில் வச்சு பார்த்தா கரெக்டாக எல்லா அளவும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குதா? சரி, கரெக்டாக இருக்குதா? அதே மாதிரி எல்லாம் சுற்றணும். அதே மாதிரி எல்லா பீடியும் சுற்றணும். ஆனால் பார்க்குறக்கு ஈஸியாக தான் தெரியும், ரொம்ப கஷ்டமான வேலை. இது எல்லோரும் செஞ்சுக்க முடியும். இதான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பீடி சுற்றுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கப்புறம் உள்ள வீடியோ உங்களுக்கு இதே மாதிரி பார்ட் 3 வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.